பெருந்தலைவர் காமராஜரது தொலைநோக்கு பார்வை சிந்தனைக்கு எடுத்துக்காட்டு மதிய உணவு திட்டம். இன்றைக்கு அந்த மகத்தான திட்டம் தேசம் முழுவதும் பரவி இருப்பதே பெருந்தலைவரது புகழுக்கு பெருமை சேர்க்கின்ற உயர்ந்த திட்டம், உயர்ந்த பணி என்று குறிப்பிட விரும்புகிறேன். மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கிய மகத்தான தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர்களுடைய பிறந்த நாளிலே போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தமிழக அரசு போதை கலாச்சாரத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மேலும் மதுவில்லா தமிழகம் என்ற நிலையை படிப்படியாக தமிழக அரசு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. காவிரி பிரச்சனை மிக முக்கியமான பிரச்சனை, இன்றைய அவசர பிரச்சனை, அவசிய பிரச்சனை. இன்றைக்கு 1,00,000 ஏக்கர் குறுவை சாகுபடி பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. 8.5 கோடி தமிழக மக்களுடைய எண்ணங்களை தமிழக அரசு பிரதிபலிக்கிறது என்பதை உணர்ந்து கர்நாடக அரசு காவிரிக்கு தண்ணீர் கொடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய புதிய அரசினுடைய மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதல்வர் தவறு செய்ய விடவும் மாட்டேன், தவறு செய்பவர்களை விடவும் மாட்டேன், இன்னும் சொல்ல போனால் தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரது ஊழலில்லா தமிழகத்தை மீண்டும் ஏற்படுத்த, மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க புதிய ஆட்சியாளர்கள் செயல்படுவார்கள் என்று நம்புகிறோம். நாகர்கோவிலில் அந்த சிறையில் இருந்த சபரிவர்மன் அப்படிங்கிற ஒரு லாக்கெட் பேத்தில் மரணம் அடைந்திருக்கிறாரு. ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இது போன்ற சம்பவங்கள் வேதனையும் வருத்தமும் தருகின்றது என்றாலும் கூட உண்மை நிலை விசாரணையின் மூலமே வெளிவர வேண்டும் என்று கருதுகிறேன். அவங்க திமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கு இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க பல்வேறு குற்றச்சாட்டு ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உண்மை நிலை என்ன என்று விசாரணையின் மூலமே பதில் கூற முடியும். ஏனோ தானோ என்று ஒருவர் மனத்துக்கு அரசியல் ரீதியாக பேசக்கூடாது. சம்பந்தப்பட்ட சிறைக்காவலர் கூட கைது செய்யப்பட்டிருக்காங்க சார். அப்படின்னா படிப்படியாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, உண்மை நிலை வெளிவர வேண்டும். சார், தொடர்ந்து திமுக அதிமுக சார்ந்தவர்கள் ஆளுநரை சந்திக்கிறார்கள். இந்த ஆட்சியில் குதிரை பேர் நடைபெற்றதாக கூறி 60 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் நம்பிக்கையோடு வாக்களித்திருக்கிறார்கள். புதிய ஆட்சியாளர்களுக்கு 6 மாதம் 1 வருடம் அவகாசம் தேவை என்று பல கட்சி பல தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கருத்தும் அதுவே. இதற்கிடையிலே அரசியலை புகுத்தக்கூடாது, உண்மை நிலைக்கு ஏற்றவாறு ஆட்சியாளருடைய பணியை நாம் பார்க்க வேண்டும் என்பதுதான் சரியாக இருக்க முடியும். ஓகே, குதிரை பேரத்தை பற்றி எப்படி பேசுறீங்க? விமர்சனம் தொடர்ந்து வந்து குதிரை பேரம் பற்றி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. சிபிஐ தலைவர் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூட சொல்லியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் ஆட்சியாளர்கள் கருத்துமே அது போன்ற நிலை எங்கும் இருக்கக்கூடாது என்பதுதான் என்பதைத்தான் நான் பத்திரிகையின் வாயிலாக படிக்கிறேன். நீங்கள் சமீப காலத்தில் இந்த தொழிற்சாலைகளிலே அதிக விபத்துக்கள் நடைபெறுகிறது. தொழிற்சாலைகளில் விபத்துக்கள் நடந்து மனித உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக கோட்பாடுகளை தொழிற்சாலைகள் கடைபிடிக்க வேண்டும். அந்த கோட்பாடுகளை அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்பதை அரசின் அந்த துறை கண்காணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.